Yeah. வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஜான்வரி 2024 இந்த சப்ஜெக்டுடைய டீச்சிங் லேர்னிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் ஒரு 2 கொஷின் பேப்பரை ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாலே போதும். ஸோ நீங்கள் ஈஸியாகவே பாஸ் பண்ணிட முடியும். ஆசிரியரிடமிருந்து பெறப்பட்ட அறிவுத்துறைகளுக்கு அப்பால் கருத்தாக்கம், காட்சிப்படுத்தல் மற்றும் பயிற்சி மூலம் மாணவர் தங்களது கற்றலை தொடங்குகின்றனர். இந்த கற்றல் டேஷ் ஆகும். பியாண்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிசீவ்டு ஃப்ரம் த டீச்சர், த ஸ்டூடெண்ட் பிகின்ஸ் his or her learning by conceptualization, visualization and practice. This learning is self, சுய கற்றல். செகண்ட், பன்முகத்திறன்சார் வகுப்பறையில் பாடம் கற்பிக்கும் போது டேஷ் மூலம் பன்முகத்தன்மையை நிவர்த்தி செய்வதே ஆசிரியரின் பங்கு. While teaching a lesson in diverse classroom, the teacher's role is to address the diversity by organizing, ஒருங்கமைத்தல். தேர்டு, உருவாக்க கட்டமைப்பு கற்பித்தல் முறையில் ஆசிரியனுடைய பங்கு டேஷ் ஆகும். ஸோ துணை நிற்பவர். கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ்ட் பிடகாஜி, த ரோல் ஆஃப் டீச்சர் இஸ் டு ஸ்கேஃபோல்டர். ஃபோர்த், த கிளாஸ் ரூம் இன்ட்ராக்ஷன் மாடல் வாஸ் பர்ஃபார்ம்டு பை ஃப்ளாண்டர். வகுப்பறை தொடர்பு மாதிரி டேஷால் முன்மொழியப்பட்டது ஃப்ளாண்டர். ஃபிஃப்த்து, தனது குறை நிறைகளை தொடர்ந்து கண்காணித்து அதன் அடிப்படையில் ஒருவரின் சொந்த கற்பித்தல் நடத்தையை மாற்ற முயற்சிப்பது டேஷ் ஆகும். ட்ரைங் டு மாடிஃபை ஒன்ஸ் ஓன் டீச்சிங் பிஹேவியர் பேஸ்ட் ஆன் த அனாலிசிஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஷார்ட் கம்மிங்ஸ் கன்சிஸ்டன்ட்லி இஸ் ரெஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு. ஸோ 5 மார்க்கில் நமக்கு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் 3 எழுதணும். 6th பார்த்திங்கன்னா எலிமினேட் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். 7th ஹைலைட் த மாடர்ன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங். 8th எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் இன் ஏ கன்ஸ்ட்ரக்டிவ் கிளாஸ் ரூம். 9th illustrate the significant features of information processing model. 10th justify the need for professional development of teachers. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு 7th கற்பித்தல் கற்றலின் நவீன யுக்திகள், அதே போல் வகுப்பறையில் கற்பவரின் பண்புகள். ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதே போல் 9th பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்க மாதிரி. 10th ஆசிரியரின் தொழில்முறை வளர்ச்சிக்கான தேவை ஜஸ்டிஃபை என்று கேட்டிருக்காங்க. 11th அனலைஸ் த சேஞ்சிங் நேச்சர் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இன் த ப்ரெசன்ட் டே கான்டெக்ஸ்ட். அதற்கான ஆல்டர்னேட்டிவ் லேர்னிங் ஹேப்பன்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட் இன் ஆக்டிவ் லேர்னிங் ப்ராசஸ் ஜஸ்டிஃபை. ஸோ ஒரு சில கொஷின்ஸ்லாம் நமக்கு ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி கொடுத்துருவாங்க. 12th ஹைலைட் த ப்ரிப்பரேஷன் தட் த டீச்சர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கேரி அவுட் இன் ஆர்டர் டு அட்ரஸ் த நீட்ஸ் ஆஃப் டைவர்ஸ் லேர்னர்ஸ் இன் கிளாஸ் ரூம். வகுப்பறையில் பன்முகத்திறன்சார் கற்பிக்கும் மாணவர்களின் தேவை நிவர்த்தி செய்வதற்காக ஆசிரியரிடமிருந்து எதிர்பார்க்கும் முன் தயாரிப்புகளை முன்னிலைப்படுத்துக. An alternative, describe the purpose of learning in and out of the school context by stating the advantages involved in both. பள்ளிச்சூழலில் மற்றும் பள்ளிக்கு வெளியே கற்றலின் நோக்கங்கள் அவை இரண்டிலும் உள்ள நன்மைகள் கூறுவதன் மூலம் விவரிக்க. 13th highlight the meaning of constructivism and discuss the nature of constructivism. ஸோ கற்றல் கோட்பாட்டின் பொருளினை முன்னிலைப்படுத்துக. உருவாக்க கோட்பாடு சார்ந்த கற்பவன் ஏவுகளை பற்றி விவாதிக்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம்ன்றது அடிக்கடி கேட்கக்கூடியதை அதை படித்து வச்சுக்கோங்க. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் டிஸ்கிரைப் த பிடகாஜிக்கல் அப்ரோச்சஸ் டு கன்ஸ்ட்ரக்டிவிசம். உருவாக்க கற்பித்தல் கோட்பாட்டின் அணுமுறையில் விவரி. 14th எனுமரேட் த கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்சைட் மாடல் அண்ட் ரூல் மாடல். உள்காட்சி மற்றும் விதிமுறை மாதிரி முக்கிய அம்சங்களை தொகுத்து எழுது. அதற்கான ஆல்டர்னேட்டிவ் illustrate the educational implications of social interaction and behavioral modification மாடல்ஸ். சமூக தொடர்பு மற்றும் நடத்தி மாற்றம் மாதிரிகளை கல்வி தாக்கங்களை தெளிவுபடுத்த. 15th
Explain the following terms of teaching with relevant illustration with example. Pedagogical knowledge, professional attitude, reflective practices. கற்பித்தல் முறை பற்றிய அறிவு, தொழில்முறை மனப்பான்மை, பிரதிபலிப்பு நடைமுறைகள். ஸோ இதை பற்றிலாம் வந்து உதாரணங்களுடன் விளக்குன்றதை கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ், ஹைலைட் தி சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 2020 வித் ரிகார்ட் டு ஸ்கூல் எஜுகேஷன். பள்ளி கல்வி தொடர்பான தேசிய கல்விக் கொள்கை 2020 குறிப்பிடத்தக்க அம்சங்களை முன்னிலைப்படுத்துக. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்மளுடைய வீடியோக்களில் லிங்க்கில் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.